ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितमेन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्रम की श्रील प्रभुपाद की जय। गौर प्रेमानंदे हरि हरि बोल। ஒரு பாட்டு வந்து பாட்டு ஆரம்பிச்சலாம். कृष्ण 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 है कृष्ण 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 है कृष्ण 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 रक्षा मां कृष्ण 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 पाहि मां राम राघव राम राघव राम राघव रक्षा मां कृष्ण केशव कृष्ण केशव कृष्ण केशव पाहि मां। சைத்தன்யம் அவர்கள் பாடின பாடல் இல்லையா அது? அவர் அப்படி இந்த பஜன் பாடிட்டே இப்படி இது ட்ராவல் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறார். ஓகே, நம்ம இப்போ எதில் விட்டோம்னா 7வது பக்கத்தில் விட்டோம். ஓகே, கிருஷ்ணா பக்கத்தில் 7வது பக்கம், அறிமுகம் வந்து 7வது பக்கம். மாதாஜி நீங்கள் படிங்க, ஈஸ்வரஜேஷன் வந்து படிங்க. முக்தி அடைந்த ஆத்மாக்களும் முக்தி பெற முயன்று கொண்டிருப்பவர்களும் கீழ்நிலையான கடவாழ்வில் கட்டுண்டிருப்பவர்களும் கிருஷ்ணரை விரும்புவார்கள். கிருஷ்ண தேவ கோஸ்வாமியிடம் கேட்டிருந்த மகாராஜா பரிசுத்து இருப்பது எந்த நிலையில் இருக்கும் மனிதனும் கிருஷ்ண கதையை விரும்பி ரசிப்பார்கள். எல்லோரும் அதை மிகவும் விரும்பி ரசிப்பார்கள். ஆனால் விலங்குகளை கொள்பவர்களும் நம்மை தாண்டி கொன்று கொள்பவர்களும் கிருஷ்ண கதையை அனுப்பிக்க முடியாது என்றும் பரிசுத்து மகாராஜா எச்சரித்திருக்கிறார். அதாவது மத நூல்களில் கூறப்பட்டுள்ள சுய கட்டுப்பாட்டு நியமங்களை அனுஷ்டிப்பவர்கள் அவர் எந்த நிலையில் இருந்தாலும் கிருஷ்ண கதைபால் ரசிக்கப்படுவார்கள். ஆனால் தம்மை தாமே கொன்று கொள்பவர்கள் அவ்வாறு அல்ல. இதற்கு பாகத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் சொல் பசுக்னா என்பது அதன் பொருள். தன்னுறவு உணர்வு பெறாதவர்கள் ஆத்ம ஞானம் பெறுவதற்காக ஏற்பட்டுள்ளதாகையால் மனித வாழ்வின் இந்த முக்கியமான அம்சத்தை புறக்கணிப்பவன் மிருகங்களைப் போல் தன் வாழ்நாட்களை வீணாக்கிறான். எனவே அவன் பசுக்னா இச்சொல்லின் மற்றொரு பொருள் மிருகங்களை கொள்பவனை குறிக்கும். மாமிச உணவை உண்பவர்களும் எல்லோரும் வேட்டையாடுதல், அசாப்பு காலங்களை ஏற்படுத்துதல் போன்ற பல வகைகளில் மிருகங்களை கொள்வதை இது குறிப்பிடுகிறது. இப்படிப்பட்டவர்கள் கிருஷ்ண கதையை ரசிக்க மாட்டாதவர்கள். பரீட்சித் மகாராஜா கிருஷ்ண கதையில் மிகுந்த அக்கறை காட்டியதற்கு காரணம் அவரது மூதையார்கள். குறிப்பாக அவரின் பார்ட்னரான அர்ஜுனன் குருச்சேத்திர போரில் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு உதவிய கிருஷ்ணர் என்பதை அவர் அறிந்திருந்தார். இந்த ஜட உலகையும் நாம் குருச்சேத்திர போர்க்களமாக கொள்ளலாம். இந்த போர்க்களத்தில் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் பெரும் போராட்டம் நடத்துகிறார்கள். ஒவ்வொரு அடியிலும் அபாயம் தலை காட்டுகிறது. குருச்சேத்திர போர்களும் அபாயகரமான பல மிருகங்கள் நிறைந்த சமுத்திரமாக இருந்தது என்கிறார் பரீட்சித் மகாராஜா. அவருடைய பார்ட்னரான அர்ஜுனன் மாபெரும் வீரர்களான பீஷ்மர், துரோணர், கர்ணன் போன்ற பலரோடு போரிட நேர்ந்தது. அவர்கள் சாதாரணமான போர் வீரர்கள் அல்லர். அவர்களை கடலின் திமிங்கலத்துக்கு ஒப்பிடுகிறார்கள். திமிங்கலங்கள் பெரிய சுறா மீன்களையும் விழுங்கக்கூடியவை. குருச்சேத்திர போரில் சண்டையிட்ட வீரர்கள் பற்பல அர்ஜுனர்களை எளிதில் விழுங்கக்கூடியவர்கள். ஆனால் கிருஷ்ணரின் கருணை ஒன்றை மட்டும் துணையாக கொண்டு அர்ஜுனன் அவர்களை எல்லாம் வெற்றி கண்டான். கன்றின் காலடி பட்டதால் ஏற்பட்ட சிறு பள்ளத்தில் நிரம்பியுள்ள நீரை ஒருவன் எவ்வித சிரமமின்றி கடக்க முடிவது போல் அர்ஜுனன் கிருஷ்ணரின் கருணையால் குருச்சேத்திர போர்க்களம் என்னும் சமுத்திரத்தை தாண்டினான். தேங்க்யூ மாதாஜி.
ஸோ எல்லாருக்குமே இந்த கிருஷ்ணா புக்கு வந்து இதாகுது. ஓகே, யாரெல்லாம் முக்தி அடைஞ்சிட்டாங்களோ, எந்த விதமான ஆசையும் இல்லை அவங்களுக்கு, இல்லைன்னா அவங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே, முக்தி அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா பௌதிக சுகத்தில் இருக்காங்க, இந்த எல்லாருக்குமே கிருஷ்ணர் புக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஓகே, ஏன்னா எல்லாருமே அந்த கிருஷ்ணரை ரசிப்பாங்க, குழந்தை அவருடைய லீலைகள் எல்லாத்தையுமே ரசிக்கிறாங்க. யாருக்கு தான் ரசனை இருக்காது? அவர் சொன்ன மாதிரி பசுகனா, மிருகங்களை தின்றவங்களுக்கும் தன்னைத்தானே கொல்றவங்களுக்கும் ரசிக்க முடியாது. தன்னைத்தானே எப்படி கொல்ல முடியும்? ஆன்மாவை கொல்ல முடியாது இல்லையா? ஆனால் ஆத்மஹனோஜனான்னு ஈஸ்வரன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்மாவை எப்படி கொல்றாங்க? அதாவது அவங்களுக்கு புலன்கள் மாத்திரம்தான் இன்பம் இருக்குது, இன்பத்தில் மாத்திரம் நாட்டம் இருக்கே தவிர ஆன்மீகத்தில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவங்க தான் ஆன்மாவை கொல்றவங்க, அவங்கள பசுகனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டு விதமாக இவங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, மற்றபடி எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த குருக்ஷேத்திர போர்க்களம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அபாயகரமான ஒரு யுத்தம். இதில் மிகப்பெரிய வீரர்கள்லாம் இருந்தாங்க. அர்ஜுனர் மாத்திரம் சண்டை போட்டார்னா தோத்துருவார். கிருஷ்ணர் கூட இருந்ததுனால அர்ஜுனர் வெற்றி பெற்றார். அதில் வந்து எல்லாரையும் பெரிய திமிங்கலம்னு சொல்கிறாங்க, அர்ஜுனர் ஒரு சிறிய மீன் தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் அர்ஜுனன் வெற்றி பெற்றாரு, ஏன்னா கிருஷ்ணனுடைய கருணையால. இதெல்லாம் பார்ப்போம் ஆக்சுவலாக கிருஷ்ணா புக்கில். இந்த கிருஷ்ணா புக்கில் பார்த்தீங்கன்னா 90 பாஸ்ட் டைம்ஸ் இருக்குது, கிருஷ்ணனுடைய பாஸ்ட் டைம்ஸ். அது எல்லாம் அருமையான பாஸ்ட் டைம்ஸ் எல்லாமே. இதை கிருஷ்ணர் புக்கை வந்து பிரபுபாதர் எப்பயுமே படிச்சுட்டு இருக்குன்னு சொன்னார். எஸ்பெஷலி லைஃப் மெம்பர்ஸ் டோனர்ஸ்லாம் என்ன பண்ணோம், எப்பயுமே இதை படிச்சுட்டே இருக்கணும் கிருஷ்ணா புக்கை. இதில் பார்த்தீங்கன்னா கதை மாதிரியும் இருக்கும், நிறைய விஷயங்களை பிரபுபாதர் சொல்லித்தராரு. இது 10வது கேண்டோ ஸ்ரீமத் பாகவத்துக்கு அடிப்படையாக கொண்டது. நம்மளால் 10 கேண்டோ 12 கேண்டோ மொத்தம், அதை படிக்க முடியலனாலும் கிருஷ்ண புக்கையாவது அட்லீஸ்ட் எல்லாரும் படிச்சிடணும், எல்லாருடைய வீட்லேயும் கிருஷ்ண புக் இருக்கணும்னு சொல்லி பிரபுபாதர் வந்து வலியுறுத்துறாரு. ஓகே, இப்போ அடுத்தது படிக்கலாம். இப்போ கிருஷ்ணா புக்கில் 9வது பக்கத்தில் இருக்கும் தமிழ் புக்கில். ஓகே, 9வது பக்கம். சாவித்ரி சுப்ரமணியம், நீங்கள் இங்கிலீஷில் படிக்கிறீங்களா மாதாஜி? சாவித்ரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டோத் பிரணாம். ஹரே கிருஷ்ணா, தண்டோத் மாதாஜி. இங்கிலீஷில் இருங்க, நான் பார்க்குறேன் ஒரு நிமிஷம். தமிழ் புக் இருக்கு பிரபு, தமிழ்ல படிங்க. 9வது வேதபேஸ்ல பார்த்து படிப்பேன். வேதபேஸ்ல படிக்கிறீங்க? வேதபேஸ் பார்த்து படிக்கிறேன் பிரபு. ஓஹோ, வேதபேஸ் எப்படி இருப்பீங்க? இல்ல தமிழ் படிக்கணும்னா படிக்கிறேனா? எதுனாலும் படிங்க. கிருஷ்ணரின் செயல்களை பரீட்சித் மகாராஜா மிகவும் ரசித்ததற்கு மேலும் பல காரணங்கள். அதுல இருந்து படிக்கணுமா? அதுல இருந்து படிங்க. 9வது பக்கம். கிருஷ்ணரின் செயல்களை பரீட்சித் மகாராஜா மிகவும் ரசித்ததற்கு மேலும் பல காரணங்கள் உள்ளன. அவருடைய பாட்டனாரான அர்ஜுனன் கிருஷ்ணரால் காப்பாற்றப்பட்டார் என்பது மட்டுமல்லாமல் அவர் தாமும் கிருஷ்ணரால் காப்பாற்றப்பட்டவரே. குருஷேத்திர போரின் முடிவில் திருதராஷ்டிரன் மற்றும் பாண்டு ஆகிய இரு தரப்பையும் சேர்ந்த குருவம்ச மக்களும் பேரன்களும் ஆண்டு போயினர். பஞ்ச பாண்டவர்களை தவிர எல்லோரும் குருஷேத்திர போர் முனையில் மடிந்தனர். அப்போது மகாராஜா பரீட்சித் அவரது தாயின் கர்ப்பத்தில் இருந்தார். அவரது தந்தையும் அர்ஜுனனின் மகனுமான அபிமன்யுவும் அப்போரில் படிந்தார். தந்தையின் மரணத்திற்கு பின் பரீட்சித் பிறந்தார். அவர் தன் அன்னையின் கர்ப்பத்தில் இருந்த போது அவரை கொல்வதற்கென அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரம் ஒன்றை விடுத்தான். பரீட்சித் மகாராஜாவின் அன்னையான உத்தரை தன் குழந்தை அழியக்கூடிய அபாயத்தை உணர்ந்து கிருஷ்ணரை அணுகிய போது அவர் பரமாத்மாவாக அவளின் கர்ப்பத்தில் புகுந்து குழந்தையை காப்பாற்றினார். இதனால் பரீட்சித் மகாராஜாவுக்கு விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டவர் என்ற பெயரும் உண்டு. இவ்வாறாக வாழ்வின் எந்த நிலையில் ஒரு இவ்வாறாக வாழ்வின் எந்த நிலையில் உள்ளவரும் கிருஷ்ணரின் கதையை கேட்பதில் ஆர்வம் கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர் பூரண சத்தியமும் புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுளும் ஆவார். அவர் எங்கும் நிறைந்தவர். அவர் ஒவ்வொருவரின் இதயத்திலும் வியாபக உருவில் வசிக்கிறார். எனினும் பகவத்கீதையில் கூறப்பட்டிருப்பது போல ஒவ்வொருவரையும் தன் பரமான இருப்பிடத்திற்கு கடவுள் நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்வதற்கென மக்கள் சமுதாயத்தில் அவதரிக்கிறார். ஒவ்வொருவரும் கிருஷ்ணரை அறிவதில் அக்கறை காட்ட வேண்டும். மக்கள் கிருஷ்ணரை பற்றி அறிந்து இந்த மானுட பிரிவினையே முழுமையான பயன் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்நூல் எழுதப்பட்டுள்ளது. பாகவதத்தின் 9வது காண்டத்தில் பலதேவர் வசுதேவரின் ஒரு மனைவியான ரோகிணியின் புதல்வன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கிருஷ்ணரின் தந்தையான வசுதேவருக்கும் 16 மனைவியர் இருந்தனர். அவர்களில் ஒருவர் பலராமரின் தாயான ரோகிணியானதால் பலராமர் தேவகியின் மகன் எனவும் கூறப்பட்டுள்ளது. எனவே எப்படி அவர் ரோகிணியின் மகனாகவும் தேவகியின் மகனாகவும் இருக்க முடியும்? சுகதேவ கோஸ்வாமியுடன் மகாராஜா பரீட்சித் கேட்ட கேள்விகளில் இதுவும் ஒன்று. இதற்கான விடை உரிய சமயத்தில் அளிக்கப்படும்.
கிருஷ்ணர் வசுதேவரின் மகனாக பிறந்தவுடனேயே பிருந்தாவனத்தில் இருந்த நந்த மகாராஜாவின் கோகுலம் என்ற பெயருடைய மனைக்கு ஏன் எடுத்துச் செல்லப்பட்டார் என்ற கேள்வியையும் மகாராஜா பரீட்சித் கேட்டார். பிருந்தாவனத்திலும் மதுராவிலும் கிருஷ்ணர் நிகழ்த்திய லீலைகள் யாவை என்பதையும் அவர் அறிய விரும்பினார். இது தவிர கிருஷ்ணர் தன் தாய்மாமனான கம்சனை ஏன் கொன்றார் என்பதை அறிய மிகுந்த ஆவல் கொண்டிருந்தார். அன்னையின் சகோதரன் என்ற முறையில் கிருஷ்ணரின் மரியாதைக்குரிய நெருங்கிய உறவினராக இருந்த கம்சனை அவர் எப்படி கொன்றார்? கிருஷ்ண பரமாத்மா எத்தனை ஆண்டு காலம் மனித சமுதாயத்தில் வாழ்ந்தார்? துவாரிகை எவ்வளவு காலம் ஆண்டார்? அங்கு அவர் எத்தனை மனைவியரை ஏற்றுக்கொண்டார் என்ற கேள்விகளையும் அவர் கேட்டார். சத்திரிய அரசன் பல மனைவியரை ஏற்பது வழக்கத்தில் இருந்து வந்தது. எனவே கிருஷ்ணருக்கு எத்தனை மனைவியர் இருந்தனர் என்றும் பரீட்சித் மகாராஜா கேட்டார். மகாராஜா பரீட்சித்தின் இவை போன்ற பல கேள்விகளுக்கு சுகதேவ கோஸ்வாமி அளித்த விடைகள் இந்நூலில் அடங்கியுள்ளன. இந்த மாதிரி பல விதமான கேள்விகள் இருக்கு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி நம்ம நியூஸ் பேப்பரில் நிறையா படிக்கிறோம். அப்புறம் நார்மலாக மார்க்கெட்டில் என்ன ரேட்டு, ஸ்டாக் மார்க்கெட் என்ன ரேட்டு, இல்லை காய்கறி மார்க்கெட்டில் என்ன ரேட்டு, இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறோம். அதுக்கு பதிலாக நம்மளுடைய மனதையும் புத்தியை வந்து இந்த மாதிரி கேள்விகளில் கேட்டு கிருஷ்ணரை அறிஞ்சிருக்க வந்து எல்லாம் ஆர்வமாக இருக்கும்னு சொல்லி பிரபுபாத் வலியுறுத்துறார். ஓகே, ஸோ அதுக்கு தான் கிருஷ்ணர் வந்திருக்காரு. எல்லாரையும் வந்து இந்த லோகத்துலேருந்து கூட்டிகிட்டு அந்த லோகத்துக்கு போயிடணுன்னு. இந்த லோகத்தில் என்ன பிரச்சனை? ஆக்சுவலாக பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி 4 இருக்குது இல்லையா? அது தவிர தாபத்திரியா, அத்தியாத்மிகா, அதிபௌதிகா, அதிதேவிகா. ஓகே, அத்தியாத்மிகானா நமக்கு நாமே துன்பம் வருது, மனசு இல்லை உடல் துன்பம். அதிதேவிக்கானா தேவர்கள் மூலமாக துன்பம் வருது, பெரிய பூகம்பம், நிலநடுக்கம், அப்புறம் சுனாமி, இந்த மாதிரி ஃப்ளட்டு, இந்த மாதிரி. அதி பௌதிக்கானா பிற உயிரினங்களால் நமக்கு துன்பங்கள் வருது. சரி, இந்த 3 விதமான தாபத்திரயத்திலேருந்து விடுதலை அடைந்திருக்கும். 4 விதமான துயரங்கள், பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி, இதுக்கெல்லாம் மருந்து வந்து கிருஷ்ண கதை தான். ஓகே, ஸோ அதனால் கிருஷ்ண கதாவுடைய எதுக்கு நம்ம கேட்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த இன்ட்ரடக்ஷன் வந்து பிரபுபாத் இங்கே கொடுத்துட்ருக்காரு. பிரபு மலைவாசன் பிரபு 10வது பக்கம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மகாராஜா பரீட்சித்தும் சுகதேவ கோஸ்வாமியும் இணையற்ற நிலைகளில் உள்ளவர்கள். கிருஷ்ணரின் பரமான லீலைகளை கேட்டறியும் தகுதியை முற்றிலும் பெற்றிருப்பவர் பரீட்சித் மகாராஜா. அவற்றை வர்ணிப்பதற்கான முழு தகுதியை உடையவர் சுகதேவ கோஸ்வாமி ஒருவரே. இப்படிப்பட்ட இருவர் இணைவதான நல்வாய்ப்பு நேரும்போது கிருஷ்ண கதை உரிய முறையில் வெளிப்படுத்தப்பட்டு அவர்களின் உரையாடலின் மூலம் மக்கள் மிக உயர்ந்த நற்பலனை பெறுகிறார்கள். கங்கை நதியின் கரையில் பரீட்சித் மகாராஜா தன் உடலை விட்டு நீங்குவதற்காக உபவாசம் இருந்த போது சுகதேவ கோஸ்வாமி இந்த உபன்யாசத்தை நிகழ்த்தினார். கிருஷ்ண கதையை கேட்பதால் நமக்கு களைப்பு ஏற்படாது என்ற பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமிக்கு உறுதி கூறிய போது மனம் விட்டு இவ்வாறு பேசினார். பசியும் தாகமும் சாதாரண மக்களுக்கும் எனக்கும் தொல்லை தரலாம். ஆனால் கிருஷ்ணரை பற்றிய விஷயங்கள் திவ்யமானவை. அவற்றை கேட்பவர்கள் களைப்படையாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏனெனில் அவ்வாறு கேட்பது ஒருவரை பரமமான நிலைக்கு இட்டு செல்கிறது. பரீட்சித் மகாராஜாவை போல புண்ணியம் செய்தவர்களே கிருஷ்ண கதையை சிரத்தையுடன் கேட்க முடியும் என்பது இதன் கருத்து. அவர் எந்த நேரத்திலும் மரணத்தை எதிர்பார்த்து இருந்தபடியால் கிருஷ்ண கதையின் கருத்துக்களில் அவர் கவனம் செலுத்தினார். நாம் ஒவ்வொருவரும் மரணத்தை எப்போதும் நினைவு கொண்டிருக்க வேண்டும். இந்த வாழ்வு உறுதியானதல்ல. மரணம் எந்த கணமும் நேரலாம். ஒருவன் இளைஞன் அல்லது முதியவன் என்பது பொருட்டல்ல. ஆகையால் மரணம் நேர்வதற்கு முன்பாகவே நாம் கிருஷ்ண உணர்வை முழுமையாக பெற வேண்டும். மரணத்தின் தருவாயில் பரீட்சித் மகாராஜா ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். கிருஷ்ணரை பற்றி கேட்பது நம்மை கலைப்படைய செய்யாது என்பது பரீட்சித் மகாராஜா கூறிய போது சுகதேவ கோஸ்வாமி கலியுகத்தின் கேடுகளை எல்லாம் களையவல்ல கிருஷ்ண கதையை அவர் உரைக்க துவங்கினார். கிருஷ்ணரை பற்றி கேட்கும் ஆர்வம் கொண்டிருந்த அரசனுக்கு நன்றி சொல்லிவிட்டு மேலும் அவரை உற்சாகப்படுத்தும் வகையில் சுகதேவ கோஸ்வாமி இவ்வாறு கூறினார். அன்புக்குரிய அரசனே, கிருஷ்ணரின் லீலைகளை பற்றி கேட்பதும் கீர்த்தனம் செய்வதும் புண்ணியமான செயல்களாகையால் அவ்வாறு செய்வதன் மூலம் அதில் ஈடுபடும் 3 வகையான மனிதர்கள், அதாவது அவற்றை உரைப்பவர்கள், கேட்பவர்கள், ஆராய்பவர்கள் ஆகியோர் புனிதம் அடைகிறார்கள் என்று
சுகதேவ கோஸ்வாமி பரிசுத்த மகாராஜாவுக்கு எடுத்துச் சொன்னார். இந்த லீலைகள் மகாவிஷ்ணுவின் பெருவிரலிலிருந்து வெளிப்படும் கங்கையின் நீர் போன்றவை. அவை ஸ்வர்க, மத்திய, பாதாள ஆகிய 3 உலகங்களையும் புனிதப்படுத்துகின்றன. இதோட நம்ம அறிமுகம் முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்த அத்தியாயம் 1 கிருஷ்ணன் வருகை. இதை வந்து பரிஷத் மகாராஜ் ஒரு நல்ல பாயிண்ட் சொல்றாரு. என்னன்னா, பசியும் தாகமும் எனக்கு வரல அப்படின்றார். ஓகே, எனக்கு கிருஷ்ணரை பற்றி கேட்கும்போது அவ்வளோ சுவையாக இருக்குது, எனக்கு பசியும் தாகம் வரலன்றார். ஆக்சுவலாக அந்த ஸ்ரீமத் பாகவதம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, அவருக்கு நிறைய பசி தாகம், காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கார். அப்போ அந்த பசி தாகம் தாங்க முடியாமல் ஒரு முனிவர் ஆசிரமத்துக்கு வரும்போது அந்த முனிவர் வந்து தவத்தில் இருப்பார், தியானத்தில் இருப்பார். இவர் எவ்வளோ தடவை கேட்டோம் அவர் ஒன்றும் பதில் சொல்லாதனால அந்த கோபத்தில் பசியோட இது பொறுக்க முடியாமல், தாகம் பொறுக்க முடியாமல் அங்கேருந்து செத்த பாம்பை கழுத்தத்துக்கு போட்டு போயிடுவார். இதில் தான் அந்த சிங்கின்ற வந்து பரிஷத் மகாராஜ் சாபம் கொடுப்பார், 7 நாளில் இறந்துடுவீங்கன்னு சொல்லி. ஆனால் ஒரு நாள் பசி தாகத்தை தாங்க முடியாதவர் போய் 7 நாள் பசி தாகத்தை தாங்கிட்டார். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணனுடைய இதை வந்து அவ்வளோ இதாக கேட்டுக்கார். 2 பேர் போதும், கேட்குறவரும் சொல்கிறவரும் நல்லா இருந்தால் போதும். கிருஷ்ணனுடைய அங்கே கிருஷ்ணன் இருப்பார். ஓகே, மற்ற எல்லாருக்குமே அது பெனிஃபிட் ஆகும். அதனால மரணத்தின் போது கிருஷ்ணரை கேட்ட பரிஷத் மகாராஜா என்ன சொல்றாருன்னா, நம்மளை கலைப்படை செய்யாது என்று கூறுகிறார். ஓகே, அதே மாதிரி கலியுகத்தின் கேடுகள் எல்லாம் கலையவில்லவை கிருஷ்ண கதை. ஓகே, அதை வந்து எல்லாரும் கேட்க ஆயத்தமாயிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது படிக்கலாம், அத்தியாயம் 1 படிக்கலாம். டெல்லி பிரபு நீங்கள் எடுக்க முடியுதா? மியூட் எடுக்க முடியுதா? கிருஷ்ண ஓகே, நீங்கள் எடுக்க சரி பரவாயில்ல. சண்முகம் பிரபு நீங்கள் எடுக்க முடியுதா? ஓகே, பரவாயில்ல. ஓகே, சரி, நீங்கள் படிக்க மாட்டாங்க. ஈஸ்வர ஜெய்சமர் ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணரின் வருகை. இந்த உலகம் ஒரு காலத்தில் பல்வேறு அரசர்களின் தேவையற்ற சேனைகளின் குவியல் காரணமாக பெருஞ்சுமை சுமந்து வந்தது. இந்த அரசர்கள் உண்மையில் அரக்கர்கள், தம்மை தாமே அரச வம்சத்தினராக பிரகடனம் செய்து கொண்டவர்கள். இவ்வாறு நிலை இழந்த பூமியின் அதிதேவதையான பூமி தேவி அரக்கர்களான அரசர்களால் தனக்கு நேரிட்ட தொல்லைகளை பொறுக்க முடியாமல் பிரபதேவனிடம் முறையிட சென்றாள். அவள் ஒரு பசுவின் வடிவை மேற்கொண்டு கண்களில் நீர் மல்க பிரம்மனின் முன்போய் நின்றாள். அவள் துயரத்தில் ஆழ்ந்திருந்தாள். அவளின் அழுகை பிரம்மனின் அனுதாபத்தை பெறக்கூடியதாக இருந்தது. மண்ணுலகின் துக்ககரமான நிலையை அவள் எடுத்துரைத்தாள். அதை கேட்ட பிரம்மன் மிகவும் வருத்தமடைந்து பகவானான விஷ்ணு வசிக்கும் பார்க்கடலை நோக்கி புறப்பட்டார். மற்ற தேவர்களும் சிவபெருமான் தலைமையில் பிரம்மனுடன் புறப்பட்டார்கள். பூமியின் பின் சென்றாள். பார்க்கடலில் கரையை அடைந்ததும் முன்பு பரமமான பன்றியின் வடிவத்தை மேற்கொண்டு பூமியை காப்பாற்றிய பகவானான விஷ்ணுவை துதிக்க தொடங்கினார்கள். வேத மந்திரங்களில் புருஷ சூத்துவம் என்னும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான துதி உள்ளது. பொதுவாக தேவர்கள் புருஷோத்தமனும் முழுமுதற் கடவுளுமான விஷ்ணுவை வழிபடும் போது புருஷ சூக்கத்தை உச்சாடம் செய்வார்கள். ஏதாவது ஒரு கிரகத்தின் தொல்லைகள் நேரும் போது அந்த கிரகத்தின் அதிதேவை பிரபஞ்சத்தின் உயர் அதிகாரியான பிரம்மனை சென்று காணலாம் என்பது இதனால் தெரிய வருகிறது. பிரம்மன் உன்னத பகவானான விஷ்ணுடன் செல்லலாம், ஆனால் நேரில் அவரை காணாமல் பார்க்கடலின் கரையில் நின்று முறையிட வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் சவேத தீபம் என்னும் ஒரு கிரகம் உள்ளது. அந்த கிரகத்தில் பார்க்கடல் ஒன்று உண்டு. இப்பூமியில் உப்பு நீரை போன்ற சமுத்திரம் இருப்பது போல மற்ற கிரகங்களில் பெற்ற சமுத்திரங்கள் இருப்பதாக வேத இலக்கியங்களிலிருந்து அறிகிறோம். ஓரிடத்தில் பார்க்கடலும், ஓரிடத்தில் எண்ணெயும் கடலும், ஓரிடத்தில் மதுக்கடலும், மேலும் பல வகையான கடல்களும் உள்ளன. தேவர்கள் சீரோதா கசாயி விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்கு புருஷ சூக்கத்தை இசைப்பது வழக்கம். அவர் பார்க்கடலில் படுத்திருப்பதால் ஹீரோதா கசாயி விஷ்ணு எனப்படுகிறார். இந்த உலகில் தோன்றும் அவதாரங்கள் எல்லாம் முழுமுதல் கடவுளான அவரின் வழியே தோன்றுகிறது. இதுல பாத்தீங்கன்னா ஷீரவதக சாய் விஷ்ணு பார்க்கடலில் படுத்திருக்காரு. மொத்தம் 3 விஷயம் இருக்காங்க. மகாவிஷ்ணு, கர்ப்பதக சாய் விஷ்ணு, ஷீரவதக சாய் விஷ்ணு. இந்த மகாவிஷ்ணுக்கு இன்னொரு பேர் காரணவதக சாய் விஷ்ணு. இவர் தான் காரணம், இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு இவர் தான் காரணம். இவருடைய உடல்ல இருந்து சின்ன சின்ன சீடு விதை மாதிரி வரும். இந்த விதை தான் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிரபஞ்சமாக விரிவாயிடும். ஓகே, ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துக்குள்ளேயும் ஒரு விஷ்ணு இருப்பார். அவர் பேர் கர்ப்ப உதக சாய் விஷ்ணு. கர்ப்ப உதக சாய் விஷ்ணு.
அவர் படுத்திருக்க கடல் பேர் கர்ப்ப உதக கடல், கர்ப்போத ஓஷன். ஓகே, அவருடைய நாபியிலிருந்து லோட்டஸ் ஃப்ளவர் வரும், அதுதான் பிரம்மா வருவார். ஓகே, இந்த லோட்டஸ் ஸ்டெம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த 14 லோகம் இருக்கு. இந்த ஒரு லோகம் பார்த்தீங்கன்னா அதில் 14 பிளானட்டரி சிஸ்டம்ஸ். இதில் ஒரு லோகம் வந்து ஆன்மீக லோகம், இது வந்து பார்க்கடல். ஓகே, இப்போ வந்து எப்படி இங்கே வந்து ஸ்வேதாதீபம்னு சொல்கிறோம், அதை இங்கே வந்து சால்ட் ஓஷன் இருக்கு இல்லையா, உப்பு கடல் இருக்குல்ல, அதே மாதிரி மற்ற கடல்லாம் இருக்குது. எப்படி கடல்லாம் இருக்குது? சுகர் வாட்டர், அதே மாதிரி லிக்வர் அதாவது மது கடல், இந்த மாதிரி நிறைய விதமான 7 விதமான கடல் இருக்குது. ஓகே, இது பார்க்கடல். இந்த பார்க்கடலில் சிறுவக சாய் விஷ்ணு படுத்திருக்காங்க. ஓகே, எல்லா விதமான அவதாரங்களும் அவர் மூலம் தான் வருது. ஓகே, கிருஷ்ணா வந்து ஸ்வயம் பகவான். மற்றபடி வாமன அவதாரம் இந்த மாதிரி எல்லா அவதாரமும் எப்படி வருது? அவர் மூலமாக வராங்க. ஓகே, சாவித்ரி மகாராஜ் நீங்கள் படிங்க, புருஷன் 14வது பக்கம். சாவித்ரி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. புருஷோத்தமனுக்கு தேவர்கள் புருஷ சுத்தத்தை இசைத்து வழிபாடு நடத்திய பின்னரும் அவரிடமிருந்து எவ்வித செய்தியும் கிடைப்பதாக தோன்றவில்லை. பின்னர் பிரம்மா தானே தியானத்தில் அமர்ந்தார். அப்போது விஷ்ணுவிடமிருந்து பிரம்மாவுக்கு ஒரு செய்தி கிடைத்தது. பிரம்மன் அச்செய்தியை மற்ற தேவர்களுக்கு அறிவித்தார். வேத அறிவு பெறும் முறை அது. வேத அறிவு பெறும் முழுமுதற் கடவுளிடமிருந்து முதலில் பிரம்மனால் இதயத்தின் வழியே பெறப்படுகிறது. தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே என்று ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆரம்பத்தில் கூறப்பட்டுள்ளது. வேதங்களின் பரமான அறிவு பிரம்மனுக்கு அவரின் இதயத்தின் மூலமாக வழங்கப்பட்டது. அதுபோலவே இங்கும் விஷ்ணு அனுப்பிய செய்தியை பிரம்மனால் மட்டுமே புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் அதை தேவர்களுக்கு அளித்து அவர்களை செயல்பட செய்தார். அந்த செய்தியாவது முழுமுதற் கடவுள் தம் வலிமை மிக்க உன்னத சக்திகளுடன் வெகு விரைவில் பூவுலகில் தோன்றுவார். அசுரர்களை அழித்து பக்தர்களை காப்பாற்றும் பணியை நிறைவேற்ற அவர் பூமியில் இருக்கும் வரை தேவர்களும் அங்கிருந்து அவருக்கு உதவ வேண்டும். அவர்கள் எல்லோரும் உடனடியாக யது வம்ச குடும்பங்களில் பிறவி எடுக்க வேண்டும். அந்த வம்சத்தில் பகவானும் தோன்றுவார். முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணர் தாமே வாசுதேவரின் மகனாக பிறந்தார். அவர் தோன்றுவதற்கு முன்பாக எல்லா தேவர்களும் தத்தம் மனைவியருடன் பகவானான கிருஷ்ணரின் நோக்கத்தை நிறைவேற்றுவதில் உதவும் பொருட்டு பூமியில் பல நற்குடிகளில் பிறந்தனர். இதை குறிப்பிடும் சந்தர்ப்பத்தில் தத் பிரியார்த்தம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பகவானை திருப்திப்படுத்துவதற்காக தேவர்கள் பூமியில் தோன்ற வேண்டும் என்பது அதன் பொருள். அதாவது பகவானை திருப்திப்படுத்துவதற்காகவே வாழும் எந்த உயிர் வாழியும் தேவனாகினான். கிருஷ்ண பரமாத்மாவின் முழு அம்சமானவரும் தம் கோடிக்கணக்கான தலைகளின் மேல் பிரபஞ்சத்தின் கிரகங்களை தாங்கி நிற்பவருமான அனந்தன் என்பவரும் கிருஷ்ணரின் வருகைக்கு முன்பாகவே பூமியில் தோன்றுவார் என்றும் தேவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. கிருஷ்ணரின் புறசக்தியான மாயையும் உன்னதமான பகவானின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தோன்றுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. கட்டுண்டிருக்கும் ஆத்மாக்கள் இந்த மாயையில் தான் மயங்கி இருக்கிறார்கள். இனிய வார்த்தைகளால் எல்லா தேவர்களையும் பூமி தேவியையும் சமாதானப்படுத்தி அவர்களுக்கான கட்டளைகளை பிறப்பித்துவிட்டு பிரஜாதிபதிகளின் தந்தையான பிரம்மன் பௌதிக பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகமான பிரம்மலோகத்தை மீண்டும் சென்றடைந்தார். யதுகுலத்தின் தலைவனான சூரசேன மன்னன் மதுரா என்னும் பிரதேசத்தையும் சூரசேனா என்ற பகுதியையும் ஆண்டு வந்தான். மன்னன் சூரசேனன் ஆட்சி புரிந்ததால் மதுரா என்ற யதுகுல அரசர்களின் மதுரா எல்லா யதுகுல அரசர்களின் தலைநகராக விளங்கியது. யதுகுல அரசர்கள் மதுராவை தலைநகராக கொண்டதற்கு மற்றொரு காரணம் அவர்கள் தெய்வ பக்தி மிகுந்தவர்களால் பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகையில் உறைவது போல் மதுராவிலும் வசிக்கிறார் என்பதை அறிந்திருந்தார்கள். இதுல கிருஷ்ண பரமாத்மன் முழு அம்சமானவர் தம் கோடிக்கணக்கான தலைகளை பிரபஞ்சத்தின் கிரகங்களை தாங்கி நிற்பவருமான அனந்தன் என்பவரும் கிருஷ்ணரின் வருகைக்கு முன்பாகவே பூமியில் தோன்றுவார் என்று தேவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் கிருஷ்ண பரமாத்மா போட்டிருக்காங்க. கிருஷ்ண பரமாத்மா கிடையாது, கிருஷ்ண பகவான். ஓகே, இதில் 3 விதமான ஃபீச்சர் இருக்கு இல்லையா? பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தரே. பிரம்மன் பரமாத்மா பகவான். இதில் பரமாத்மாங்கிறது 2வது ஃபீச்சர். ஆக்சுவலாக பகவான் தான் கரெக்டான அந்த அர்த்தம். ஆக்சுவலாக இதில் வந்து கிருஷ்ண பகவானின் முழு அம்சமானவன் அப்படி படிக்கணும். ஆக்சுவலாக கிருஷ்ணரும் அப்படி சொல்லி படிச்சிடணும். அதனால் கிருஷ்ண பரமாத்மா நீங்கள் போடவே இல்லை இங்கிலீஷ் புக்கில். லார்ட் கிருஷ்ணா தான் போட்டிருக்காரு.
ஆனால் தமிழ்நாக்கம் பண்ணும்போது கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லி போட்டாங்க. கரெக்டு கிடையாது. ஓகே, கிருஷ்ண பகவான் இல்லை கிருஷ்ணன் முழு அம்சமானோம் அப்படியே படிச்சிடலாம். ஸோ அதனால் இப்போ வந்து எப்பயுமே பார்க்கடலுக்குள்ளே போக முடியாது யாருமே. எல்லாம் வெளியிலேருந்து புருஷ சுத்தம் பாடணும். பாடினாலுமே விஷ்ணு பகவானுடைய வாய்ஸ் கேட்கும்போது அது வந்தது யாரும் பார்க்க முடியாது, பிரம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அது வாய்ஸுமே பிரம்மாவுடைய இதயத்தில் தான் கேட்கும். அதான் பாவத்தில் ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன வரும், ஜென்மாதியேஷதா அன்மயாதித்தர சத்தியேஷு அபிஜாஸ்வராத் அபிஜாஸ்வராத் தேனே பிரம்ம ஹிருதய ஆதிகவியே முகியந்தி. இந்த தேனே பிரம்ம ஹிருதய ஆதிகவியே அவருடைய முதல் பர்சன் பிரம்மாவுடைய இதயத்தில் தான் அந்த நாலேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படுது. ஓகே, அதனால் இதயத்தில் தான் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ அங்கே இருந்து தேவர்கள்லாம் கேட்க முடியாது, பிரம்மாவோட இதயத்தில் போயிடும். அப்புறம் பிரம்மா தான் சொல்வார், இந்த மாதிரி நீங்கள் கவலைப்படாதீங்க, கிருஷ்ணா வருவாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாம் அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க, தேவர்கள் பிரம்மாலாம் அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து அறிவுரை பண்ணுறாங்க. யாருக்கு, தேவர்களுக்கெல்லாம் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு இடத்துல நீங்கள் பரவி எடுங்கன்னு சொல்லி அறிவுரை பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே, மலையாளம் படிங்க நீங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சூரசேன மன்னனின் மகனான வசுதேவர் தேவகியை மனம் செய்தவுடன் தன் புது மனைவியுடன் ரதத்தில் தன் இல்லத்துக்கு சென்று கொண்டிருந்தார். தேவகியின் தந்தையான தேவகர் தன் மகளிடம் மிகுந்த பிரியம் வைத்திருந்தமையால் அவளுக்கு மிகுதியான சீர்களை தந்திருந்தார். தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான ரதங்களை கொடுத்திருந்தார். அப்போது உக்ரசேனனின் மகனான கம்சன் தன் சகோதரியான தேவகியை மகிழ்விக்கும் பொருட்டு வசுதேவரின் ரதத்தை தானே ஓட்டி சென்றான். வேத நாகரிக வழக்கப்படி ஒரு பெண்ணுக்கு திருமணமானவுடன் பெண்ணின் தமையன் அவளையும் அவளின் கணவனையும் அவர்களின் வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும். புதிதாக மணமான பெண் தன் பெற்றோரின் வீட்டை பிரிந்து செல்லும் போது அதிகமாக மன வருத்தம் அடைவாராகையால் அவளின் சமாதானத்துக்காக அவளது தமையன் அவளோடு கணவனின் வீடு வரை சென்று வருவது வழக்கம். தேவகர் அளித்த சீர்வரிசைகளாவன: பொன் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட 400 யானைகள், 15,000 அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள், 18,000 ரதங்கள். அவர் தன் மகளுடன் 200 அழகிய பெண்களையும் அனுப்பி வைத்தார். இந்தியாவில் சத்திரிய திருமண வழக்கப்படி ஒரு சத்திரியனுக்கு திருமணமாகும் போது மணப்பெண்ணின் தோழியரான சில இளம் பெண்களும் மணமகனின் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். மணமகளான ராணியுடன் அனுப்பப்பட்ட பெண்கள் அவளின் தாசிகள் என அழைக்கப்பட்டார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் ராணியின் தோழியர்களாகவே இருந்தார்கள். இந்த பழக்கம் தொன்று தொட்டு இருந்து வந்தது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணர் தோன்றிய போதும் இருந்தது. இவ்வாறாக வசுதேவர் தன் மனைவியுடன் 200 அழகிய பெண்களையும் வீட்டுக்கு கொண்டு வந்தார். மணமகளும் மணமகனும் ரதத்தில் சென்ற போது அந்த நன்னேரத்தை குறிக்கும் வகையில் பல வகையான வாத்தியங்கள் இசைக்கப்பட்டன. சங்குகள், தாரைகள், தப்பட்டைகள் முழங்கின. அவை ஒன்று சேர்ந்து இனிய ஒலியை இசைத்தன. ஊர்வலம் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. கம்சன் ரதத்தை நடத்தி சென்று கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று ஆகாயத்தில் ஒரு குரல் எழுந்து கம்சனை நோக்கி இவ்வாறு கூறியது: கம்சா, நீ ஒரு முட்டாள். உன் சகோதரிக்கும் அவளின் கணவனுக்கும் நீ தேரோட்டி செல்கிறாய். ஆனால் இந்த உன் தங்கையின் 8வது குழந்தை உன்னை கொல்லும் என்பதை நீ அறிய மாட்டாய். கம்சன் கோஜவன். தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டவுரி கொடுக்குறாங்கல்ல. அந்த காலம் டவுரி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவங்க இஷ்டப்பட்டு கொடுப்பாங்க. இப்போ வந்து ஏகப்பட்ட டவுரி கொடுத்துருக்காரு பாருங்க. 400 எலிஃபென்ட்ஸ் டெக்கரேட் வித் கோல்டன் கார்லண்ட்ஸ், 15,000 டெக்கரேட்டட் ஹார்சஸ், 1500 சேரியட்டு, 200 பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ், இவங்க எல்லாம் கொடுக்குறாரு டவுரியா. எப்பயுமே பெண்களுடைய விகிதம் வந்து ஆண்களுடைய விகிதம் விட அதிகமாக தான் இருக்கும். அதனால் பாலிகேமி வந்து அந்த காலத்தில் அலோடு. பாலிகேமினா நிறைய பேரை மனம் பிடிப்பாங்க, ஆனால் எல்லாரையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா அதோடைய ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். அதனால் சத்திரிகள் நிறைய பேர் கல்யாணம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அனுப்பி வைப்பாங்க. இல்லைன்னா இந்த வர்ண சங்கரா பாப்புலேஷன் வந்துட்டு பெண்களை பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணுவாங்க முந்தைய காலத்தில். ஓகே, ஸோ தேவாவுக்கும் அந்த மாதிரி பவர் இருக்கும்.
நிறைய பேர் அவரால் மெயின்டைன் பண்ண முடிகிற மாதிரி பவர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவர் தன்னுடைய தங்கைக்கு வந்து வருத்தம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தானே ரதத்தை ஓட்டிட்டு போறாரு கம்சன். ஓகே, அப்போ ஒரு ஆசிரியர் கேட்குது, முட்டாள், உன்னுடைய சகோதரியுடைய அவருக்கும் கணவனுக்கும் பிறக்கக்கூடிய 8வது குழந்தை வந்து உன்னை கொன்றுவாங்கன்னு சொல்லி அவள் ஆசிரியர் வந்து. ஓகே, இதுக்கப்புறம் கம்சனுடைய இது பார்க்கலாம். ஈஸ்வரியேஸ்வர பற்றி படிங்க. என் அன்பிற்குரிய மைத்துனான கம்சனே, நீ போஜ வம்சத்தின் அரசர்களில் மிக புகழ் வாய்ந்தவன். நீ சிறந்த போர் வீரன், வலிமை மிக்க மன்னன். எது படிக்கிறீங்க? சாரி, எது படிக்கிறீங்க மாதாஜி? கம்சன் போஜ வம்சத்தை சேர்ந்த உக்ரசேனன். அது நம்ம கரெக்டா தான் ஆரம்பிக்கணும். கரெக்டா. கம்சன் போஜ வம்சத்தை சேர்ந்த உத்தரசேனனின் மகன். போஜ வம்சத்து அரசர்கள் எல்லாம் மிகவும் கொடிய அசுரத்தன்மை உள்ளவன் கம்சன் என்று கூறப்படுகிறது. ஆகாயத்திலிருந்து வந்த இந்த எச்சரிக்கையை கேட்ட மாத்திரத்தில் கம்சன் தேவகையின் தலைமுடியை பிடித்தெழுத்துவதால் அவளை கொல்ல முனைந்தான். கம்சனின் செய்கையை கண்டு திடுக்கிட்ட வசுதேவர் கொடியவனும் வெங்கக்கட்டவனுமான தன் மைத்துனனை சமாதானம் செய்யும் பொருட்டு மிகவும் வினயமாக இவ்வாறு பேசினார். என் அன்பிற்குரிய மைத்துனான கம்சனே, நீ போஜ வம்சத்தின் அரசர்களில் மிக புகழ் வாய்ந்தவன். நீ சிறந்த போர் வீரன், வலிமை மிக்க மன்னன் என்பதை மக்கள் அறிவார்கள். ஒரு பெண்ணை, அதுவும் உன் தங்கையை, அவளின் திருமண நாளான இந்த நன்னாளில் கொலை செய்ய துணியும் அளவிற்கு ஏன் கோபப்படுகிறாய்? மரணத்தை கண்டு நீ ஏன் அஞ்சுகிறாய்? மரணம் உன் ஜனத்துடனேயே பிறந்து விட்டது, ஜனனத்துடனேயே பிறந்து விட்டது. நீ பிறந்த அன்றிலிருந்தே மரணம் அடைய துவங்கிவிட்டாய். உன் வயது 25 இருந்தால் நீ 25 ஆண்டுகள் மடிந்திருக்கின்றாய். ஒவ்வொரு காலமும் நீ மடிகிறாய். எனவே மரணத்துக்கு நீ ஏன் இவ்வளவு அஞ்ச வேண்டும்? இறுதியில் மரணம் தவிர்க்க முடியாதது. நீ இன்றோ இன்னும் 100 ஆண்டுகளிலோ மரணம் அடையலாம். மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது. மரணத்துக்காக ஏன் இவ்வளவு பயப்பட வேண்டும்? உண்மையில் மரணம் என்றால் இப்போதைய உடல் அழிவது என்பதே. இந்த உடல் செயல்படுவது நின்று பௌதிக இயற்கையின் 5 பூதங்களோடு கலக்கும் போது உடலில் உள்ள உயிராத்மா தன் செயல்களின் விளைவுக்கேற்ப வேறொரு உடலை ஏற்கிறான். இது ஒருவன் நடக்கும் போது முதலில் ஒரு காலை முன்வைத்து அது தரையில் நன்றாக பதிந்துள்ளது என்று உறுதி அடைந்த பின் மற்றொரு காலை தூக்குவது போலாகும். இவ்வாறாக ஒன்றன் பின் ஒன்றாய் உடல் மாற்றமடைந்து ஆத்மா இடம் மாறுகிறது. செடிப்புழு எவ்வளவு கவனமாக ஒரு குச்சியிலிருந்து மற்றொன்றுக்கு செல்கிறது பார். அதுபோலவே உயிர் வாழும் மேல் அதிகாரிகள் அவனது அடுத்த உடலை பற்றி முடிவெடுத்தவுடன் அடுத்த உடலுக்கு இடம் மாறுகிறான். ஜட உலகில் கட்டுப்பட்டிருக்கும் காலம் வரை அவன் ஒன்றன் பின் ஒன்றாக ஜட உடல்களை எடுக்க வேண்டியதாகிறது. அவனது அடுத்த உடல் இயற்கையின் விதிகளின்படி வாழ்வில் அவன் இயற்றிய செயல்களின் விளைவுகளை பொறுத்து அமைகிறது. இந்த உடம்பானது நாம் கனவில் எப்போதும் காணும் பலவித உடம்புகளில் ஒன்று. நம்முடைய தூக்க கனவில் நாம் நம்முடைய மனக்கற்பனைக்கேற்ப உடம்புகளை உருவாக்கி கொள்கிறோம். நாம் பொன்னை பார்த்து இருக்கிறோம், நம் மாலையும் பார்த்து இருக்கின்றோம், மலையை பார்த்திருக்கிறோம். எனவே கனவில் இந்த இரு விஷயங்களையும் சேர்த்து பொன்மலையை பார்க்கலாம். சில சமயம் கனவில் நாம் வானத்தில் பறக்கக்கூடிய உடம்பை பெற்றுள்ளதாக காண்கிறோம். இந்த நேரத்தில் நாம் நம்முடைய இப்போதைய உடம்பை முழுவதும் மறந்து விடுகிறோம். அதுபோலவே இந்த உடம்புகள் மாறுகின்றன. உங்களுக்கு ஒரு உடம்பு இருக்கும் போது நீங்கள் கடந்து போன உடம்பை மறந்து விடுகிறீர்கள். கனவில் நாம் பல புதுவிதமான உடம்புகளோடு தொடர்பு கொள்கின்றோம். ஆனால் விழித்து இருக்கும் போது அந்த உடம்புகளை எல்லாம் மறந்து விடுகிறோம். உண்மையில் இந்த ஜட உடல்கள் எல்லாம் நம் மன நடவடிக்கைகளால் ஏற்படுவையாயும். ஆனால் தற்போது நம்முடைய கடந்த கால உடல்களை நினைவு கூறுவதில்லை. ஸோ இப்போ வந்து கம்சன் வந்து உடனே கொல்ல போயிட்டான். யாரு? தேவகியை. அதனால வசுதேவர் வந்து அவரை வந்து ஆசுவாசப்படுத்துறார். நிறைய விதமான பிலாசபி சொல்றார். ஓகே, நீ என்னைக்கு பிறந்தியோ அன்னைக்கே உனக்கு மரணம் வந்துருச்சு, இதுக்காக நீ ஒரு பெண்ணை கொன்று இந்த மாதிரி ஒரு கொடுஞ்செயல புரியுற, இந்த மாதிரி அவர் வந்து இது பண்றாரு. இதில் பிரபுபாதர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றாரு. 2 விதமான இது கனவு இருக்குது. ஒன்று வந்து நைட்டு ட்ரீம் கனவு, நைட்டு கட்டணும் இல்லையா, அதில் வந்து நமக்கு உடல் வந்து ஞாபகத்துக்கு வராது. ஓகே, நைட்டில் என்ன கனவு கண்டோன்னு உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வராது, ஒரு 2 நாளாக மறந்துடும் இல்லையா. அந்த உடல் வந்து தூக்கத்தோடு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான்.
அதே மாதிரி இறப்பனோட இந்த உடல் முடிஞ்சிச்சு. போன பிறகு எந்த உடல் இருந்தது நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து ட்ரீம்ன்ற மாதிரி தான் ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. எப்படி நமக்கு கனவுலேருந்து வெளியே வந்தோன்னா நமக்கு இப்போ இதை ட்ரீம் தெரியுதோ, அதே மாதிரி இந்த உடலை விட்டு நம்ம ஆன்மீகம் போகும்போது இது ட்ரீம் தெரியும். ஓகே, ஸோ ரெண்டுமே ட்ரீம். அதுதான் அந்த லாஸ்ட் பேராகிராஃப் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ மாதாஜி நீங்கள் படிங்க. சாவித்திரி மாதாஜி படிங்க. சஞ்சலப்படுவது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சஞ்சலப்படுவது மனதின் இயல்பு. ஒரு சமயம் அதை ஏற்றுக்கொள்வதை மற்றொரு சமயம் நிராகரிக்கிறது. உருவம், ருசி, வாசனை, சப்தம் மற்றும் ஸ்பரிசம் ஆகிய புலனின்பங்களுக்கான 5 விஷயங்களுடன் தொடர்பு கொள்ளும் மனம் ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அதன் முறையாகும். சிந்திக்கும் இயல்புள்ள மனம் புலன் திருப்திக்கான பொருட்களோடு தொடர்பு கொள்வதால் உயிர்வாழி ஒரு குறிப்பிட்ட வகையிலான உடம்பை விரும்பும் போது அதை அவன் அடைந்தான். எனவே உடல் பௌதிக இயற்கையின் விதிகளின்படி பெறப்படுகிறது. உயிர்வாழி ஒரு உடலை பெற்று அந்த உடலின் அமைப்பை பொறுத்து இன்பமோ துன்பமோ அனுபவிக்க இந்த உலகத்துக்கு மீண்டும் வருகிறான். ஏற்ற வகையிலான உடம்பை பெற்றால் அன்றி முந்தைய பிறவியில் கொண்டிருந்த மனோ சார்பு கிணங்க இப்பிறவியில் அனுபவிக்கவோ துன்பப்படவோ இயலாது. இறக்கும் தருவாயில் நம் மனநிலையை பொறுத்தே குறிப்பிட்ட மறு உடல் அமைகிறது. நீர், எண்ணெய், நெய் போன்ற திரவ பொருட்களில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகிய ஒளிவிடும் கிரகங்கள் பிரதிபலிக்கின்றன. திரவத்தின் அசைவையொட்டி பிரதிபிம்பமும் அசைகிறது. நீரின் மேல் தெரியும் சந்திர பிம்பம் நீரின் அசைவை பொறுத்து அதுவும் அசைவது போல் தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் சந்திரன் அசைவதில்லை. போலவே மனதின் கற்பனைக்கு வீடுவழி பல வகையான உடல்களை பெறுகின்றன. என்ற உடலுக்கும் அவனுக்கும் உண்மையான தொடர்பு எதுவும் இல்லை. மாயையின் காரணமாக தன்னை ஒரு உடலென எண்ணிக்கொள்கிறார். இது கட்டுண்ட வாழ்வில் ஏற்படும் நிலை. ஒரு உயிராத்மா இப்போது மனித உடலில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அவன் தன்னை மனித சமுதாயத்தின் அங்கத்தினராக கருதுகிறான் அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்டையோ இடத்தையோ சேர்ந்தவனாக எண்ணுகிறான். இவ்வாறு தன்னை இனப்படுத்திக் கொள்வதன் மூலம் தனக்கு தேவையில்லாத மற்றொரு உடலை பெறுவதற்கு தன்னை அனாவசியமாக தயார் செய்து கொள்கிறான். இப்படிப்பட்ட இச்சைகளும் மனநிலைகளுமே பல வகையான உடல்களை ஏற்பதற்கான காரணங்களாய் அமைகின்றன. ஜட இயற்கையின் கவர்ச்சி பலமுள்ளதாய் இருப்பதால் உயிராத்மா தனக்கு கிடைக்கும் எந்த உடலையும் திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு அதோடு தன்னை மிகுந்த மகிழ்ச்சியுடன் இனப்படுத்திக் கொள்கிறான். எனவே நீ உனது உடலும் மனமும் இடும் கட்டளைக்கு பணிந்து விடாதே. இவ்வாறாக வசுதேவர் கம்சனை அப்போதுதான் மனமாக இருக்கும் தன் சகோதரியிடம் பொறாமை கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். ஒருவன் யாரிடமும் பொறாமை கொள்ளக்கூடாது. ஏனெனில் இவ்வுலகிலும் மறு உலகில் யமராஜனுக்கு முன்பு நிற்கும் போதும் பொறாமை அச்சத்தை விளைவிக்கும். தனக்கு இளையவளான சகோதரியிடம் கருணை காட்டும்படி கம்சனிடம் வசுதேவர் பரிந்துரைத்தார். அவளுக்கு அப்போதுதான் திருமணமாகி இருந்ததையும் எடுத்து காட்டினார். இளைய சகோதரனும் சகோதரியும் ஒரு மகனை போல் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள். இப்போது நீ நாசுக்கான நிலையில் இருக்கிறாய். அவளை நீ கொண்டால் உனது உயர்ந்த நற்பெயர் கெட்டுவிடும் என்று வசுதேவர் விவாதித்தார். ஸோ அதனால் இப்போ வந்து வசுதேவர் நிறைய விதமான பிளாஸ்டிக் சொல்லி அந்த கம்சனை வந்து தடுத்து நிறுத்துறார். ஓகே, நிறைய பிளாஸ்டிக் இப்போ புறப்பா சொல்லியிருக்காரு. ஓகே, இதை வந்து படித்தா ரொம்ப நல்லது. எப்படி வந்து உடல் கிடைக்கிது நமக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை சொல்கிறது மூலமாக தான் நமக்கு அந்த உடலுடைய உடலை வந்து நிப்பாட்ட முடியும், அந்த சைக்கிள் நிப்பாட்ட முடியும். இல்லைன்னா என்ன ஆயிடும், ஒரு ஆசையாக வந்து புது உடலாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதில் அந்த ஒரு இது போட்டிருக்காங்க பாருங்கள். சந்திரன் வந்து அசையாது. அந்த நீரில் இருக்கிற பிம்பம், சந்திரன் பிம்பம் கிடைக்குது இல்லையா, நீர் ஆடினாலும் சந்திரன் உண்மையிலே அசையாது, ஆனால் அசைகிற மாதிரி தெரியும். அதை மாதிரி தான் நிறைய உடலில் பெறுது ஆத்மா. ஓகே, அந்த ஆத்மா வந்து இது கிடையாது, அது நிச்சயமாக தான் இருக்கும். ஓகே, அந்த துன்பங்கள்லாம் அந்த உடல் தான், அந்த துன்பங்கள் சென்சஸ் தான், எல்லாமே புலன்கள் தான், ஆத்மா கிடையாது. ஓகே, இது ஒரு முக்கியமான ஒரு உண்மை கொடுத்துருக்காரு பாரு. ஓகே, மலையாள சொல்ல படிங்க, நீங்கள் படிங்க. நல்லவைகளை நல்லவைகளை எடுத்து சொல்லியும் தத்துவ ரீதியாக வசுதேவர் கம்சனை சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் கம்சன் சமாதானம் அடைபவனாக இல்லை. ஏனெனில் அவன் அசுரத்தன்மையில் ஊறியவன். அசுரத்தன்மை உள்ளவர்களோடு பழகிய காரணத்தால்
அவன் மிக உயர்ந்த அரச குடும்பத்தில் பிறந்திருந்தும் அசுரனாகவே செயல்பட்டான். அசுரன் நல்ல உபதேசங்களுக்கு செவி சாய்ப்பதில்லை. அவன் திருடுவது குறியாக உள்ளவனை போன்றவன். இப்படிப்பட்டவனுக்கு அளிக்கப்படும் நல்ல உபதேசங்கள் பயனற்று போய் விடும். அது போலவே அசுரகுணம் படைத்தவனும் நாத்திகனும் எப்படிப்பட்ட நல்ல உபதேசத்தையும் அது தகுதியுள்ளவர்களிடமிருந்து பெறப்பட்டாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுவே. நல்ல உபதேசங்களை ஏற்று அவற்றின்படி வாழ முற்படுபவர்கள் தேவர்கள், அப்படி அல்லாதவர்கள் அசுரர்கள். கம்சனை சமாதானப்படுத்த இயலாது என்பதை கண்ட வசுதேவர் தன் மனைவியான தேவகியை எப்படி காப்பாற்றுவது என்று ஆலோசிக்கலானார். உடனடியாக அபாயம் வரும் என்று இருந்தால் புத்திசாலி மனிதன் அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை பற்றி சிந்திப்பது விவேகமாகும். விவேகத்தோடு முயற்சித்தும் அபாய நிலையை தவிர்க்க முடியவில்லை என்றால் அது அவனின் குற்றமல்ல. ஒருவன் தன் கடமைகளை நிறைவேற்ற முடிந்தவரை முயற்சிக்க வேண்டும். முயற்சி தவறினால் அது அவனின் குற்றமல்ல. வசுதேவர் தன் மனைவியை பற்றி எண்ணலானார். தற்போது தேவகியின் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். பின்பு குழந்தைகள் பிறந்தால் அவர்களை காப்பாற்றுவது பற்றி யோசிக்கலாம். அவர் மேலும் எண்ணினார், வருங்காலத்தில் ஒருவேளை கம்சன் எதிர்பார்ப்பது போல் அவனை கொல்லக்கூடிய குழந்தை எனக்கு பிறந்தால் அப்போது தேவகியும் அக்குழந்தையையும் காப்பாற்றப்படுவார்கள். தெய்வத்தின் திருவுள்ளத்தை நாம் அறிவதற்கில்லை. ஆனால் தற்போதைய தெய்வத்தின் உயிரை காப்பாற்றுவதற்கான வழியை கண்டாக வேண்டும். ஒரு உயிராத்மா எப்படி ஒரு குறிப்பிட்ட வகையான உடலில் சென்று அடைகிறது என்பதை நிச்சயமாக சொல்வதற்கில்லை. இது காட்டுத்தீ ஒரு குறிப்பிட்ட வகையான மரத்தை எப்படி பற்றிக் கொள்கிறது என்பதை கூற முடியாதது போல உள்ளது. காட்டுத்தீ பரவும் போது சில சமயங்களில் காற்றின் வேகம் காரணமாக ஒரு மரத்தை விட்டுவிட்டு மற்றொரு மரத்துக்கு தாவுவதை அறிந்திருக்கிறோம். அது போலவே உயிராத்மா ஒருவன் தன் கடமைகளை சிரத்தையோடு பயத்துடன் நிறைவேற்றினாலும் கூட அடுத்த பிறவியில் எவ்வகையான உடலை அவன் பெறுவான் என்று அறிவது மிகவும் கடினம். பரத மகாராஜா ஆத்மாதானம் பெறுவதற்கான கடமைகளை மிகுந்த கவனத்தோடு நிறைவேற்றி வந்தார். எனினும் அவர் ஒரு மானிடம் தற்காலிகமாக பிரியம் கொண்ட காரணத்தால் தம் அடுத்த பிறவியில் அவர் ஒரு மானாக பிறக்க நேரிட்டது. வசுதேவர் தம் மனைவியை இங்கிலீஷ்ல பாக்குறேன். ஓகே, 18th பேஜ் இல்லையா? இங்கிலீஷ் வந்து 18 பேஜ், தமிழ்ல வந்து 20வது பக்கம். ஓகே, கருப்பசாமி பிரபு நீங்க படிக்க முடியுமா? அது 20வது பக்கம் தமிழ்ல புக் வச்சிருக்கீங்களா? அந்த புக் இல்ல. ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் படிக்க முடியாது. அப்படியா? சரி சார், பரவாயில்ல. தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. சரி, அப்ப இன்னொரு பேராகிராஃப் படிக்கலாம். ஈஸ்வர் ஜெயசம்பத் நீ படிங்க. வசுதேவர் தன் மனைவி. ஹரே கிருஷ்ணா. வசுதேவர் தம் மனைவியை எப்படி காப்பாற்றுவது என்பது பற்றி ஆலோசித்த பின்னர் கம்சனிடம் அவன் ஒரு மாபெரும் பாவியினாலும் மிகுந்த மரியாதையுடன் பேசத் தொடங்கினார். சில வேளைகளில் வசுதேவரை போன்ற நல்லவர்கள் கம்சனை போன்று தீயவர்களை புகழ்ந்து பேச வேண்டியதாகிறது. அரசியல் தந்திரங்கள் இப்படிப்பட்டவை. வசுதேவர் துன்பப்பட்ட நிலையில் இருந்தாலும் உற்சாகமாக இருப்பவர் போல காட்டிக்கொண்டார். கம்சன் மிகவும் கொடியவனானபடியால் வசுதேவர் வெட்கமற்ற அவனிடம் அவ்வாறு பேச வேண்டியதாயிற்று. கம்சனிடம் வசுதேவர் கூறினார், அன்புள்ள மைத்துனனே, உனது தங்கையால் உனக்கு எவ்வித கெடுதலும் ஏற்படாது. ஆகாயத்தில் ஏதாவது ஒரு குரல் சொன்னதை கேட்டு நீ பயப்படுகிறாய். உனது சகோதரியின் குழந்தைகளால் உனக்கு அபாயம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் இப்போது இல்லை அல்லவா? அவள் குழந்தைகள் பிறக்காமலே போகலாம். யார் கண்டது? இதையெல்லாம் எண்ணி பார்த்தால் தற்சமயம் உனக்கு அபாயம் எதுவும் இல்லை. உனது தங்கையால் உனக்கு அபாயம் ஏற்பட காரணமும் இல்லை. அவளுக்கு மகன்கள் பிறந்தால் அவர்களை எல்லாம் உன்னிடம் கொடுத்து விடுகிறேன். அவர்கள் நீ என்ன வேண்டுமோ செய்து கொள்ளலாம். இந்த உறுதியை நான் உனக்கு அளிக்கிறேன். வசுதேவர் வாக்கு மீறாதவர் என்பதை கம்சன் அறிந்திருந்தபடியால் அவரின் பேச்சு அவனுக்கு சரி என்று பட்டது. எனவே தங்கையை கொள்ளும் தீய எண்ணத்தை அப்போதைக்கு கைவிட்டான். வசுதேவர் மகிழ்ச்சி அடைந்து கம்சனின் முடிவை பாராட்டினார். இப்படியாக அவர் தன் வீட்டுக்கு திரும்ப முடிந்தது. காலப்போக்கில் வசுதேவரும் தேவகையும் 8 ஆண் குழந்தைகளையும் ஒரு பெண்ணையும் பெற்றெடுத்தார்கள். முதல் மகன் பிறந்ததும்
வசுதேவர் தன் வாக்கை காப்பாற்றி குழந்தையை கம்சனுடன் கொண்டு வந்தார். வசுதேவர் வாக்கு தவறாதவர் என்று பெயர் எடுத்திருந்தபடியால் அப்புகளை காப்பாற்ற அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருவதாயிருந்தாலும் வாக்காய் காப்பாற்றுவது முக்கியமென எண்ணினார். கம்சன் அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றான். ஆனால் வசுதேவரின் நடத்தை அவனை சற்று மனமிழக்க செய்தது. இந்த சம்பவம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. உயர்ந்த ஆத்மாவான வசுதேவர் தன் கடமையை செய்வதால் ஏற்படும் மன வருத்தத்தை பொருட்படுத்தாமல் இருப்பதில் வியப்பில்லை. கற்றறிந்தவரான வசுதேவரை போன்ற ஒருவன் தன் கடமையை செய்ய தவறுவது இல்லை. ஆனால் கம்சனை போன்ற ஒரு அசுரன் எத்தகைய விற்கத்தக்க பாவ செயலையும் செய்வதற்கு தயங்குவது இல்லை. எனவேதான் புண்ணிய ஆத்மாக்கள் வாழ்வின் எல்லா வகையான துயரங்களையும் பொறுத்து கொள்ள முடியும் என்றும், நிலைமை தனக்கு சாதமாக இல்லாத போதும் கற்றறிந்தவன் தன் கடமையை செய்ய தவறுவதில்லை என்றும், கம்சனை போன்ற கொடியவனால் எத்தகைய பாவத்தையும் செய்ய முடியும் என்றும், புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளின் பக்தன் அவரை திருப்தி செய்யும் பொருட்டு எத்தகைய தியாகத்தையும் செய்ய வேணாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. சரி, ஓகே மாதிரி போதும் மாதிரி. ஹரே கிருஷ்ணா. இது ரொம்ப பெரிய சென்டென்ஸா இருக்குல்ல. எனவேதான் புண்ணிய ஆத்மாக்கள் வாழ்வின் எல்லா வகையான துயரங்களையும் பொறுத்து கொள்ள முடியும் என்றும். ஸோ யாரெல்லாம் பயாசா இருக்கவங்களோ எல்லா விதமான துயரத்தையும் அவங்களால பொறுத்துக்க முடியும். ஓகே, எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்க முடியும். அப்புறம் நிலைமை தனக்கு சாதமாக இல்லாத போதிலும் கற்றறிந்தவன் தன் கடமையை செய்ய தவறுவதில்லை என்றும். ஸோ அது வந்து ப்ராப்பராக இல்லாட்டாலும், சிச்சுவேஷன் ப்ராப்பர் இல்லாட்டாலும் நம்ம டியூட்டியை கரெக்டாக பண்ணிடணும். ஓகே, கம்சனை போன்ற கொடியவனால் எத்தகைய பாவத்தையும் செய்ய முடியும் என்றும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டிகிரேட் பர்சன்ஸ் வந்து என்ன வேணாலும் இறங்கிடுவாங்க, என்ன வேணாலும் பாவம் செய்வாங்க. அதே மாதிரி லாஸ்ட் வந்து புருஷோத்தம முழுமுதற் கடவுள் பக்தன் அவரை திருப்திப்படுத்தும் பொருட்டு எத்தகைய தியாகத்தையும் செய்வான் என்றும் குறிப்பிடும். ஸோ பக்தன் வந்து எல்லா விதமான தியாகத்தையும் செய்வார். ஓகே, இந்த மாதிரி 4 விதமாக இருக்குது. இது வந்து மாதத்தில் ஒரு இது வரும்னு நினைக்கிறேன், 10வது கடலாம் வரும். ஓகே, இதோ நான் முடிச்சுக்கிறோம். 22வது பக்கத்தில் ஈஸ்வரேஷன் மார்க் பண்ணிக்கோங்க. 22வது பக்கத்தில் வசுதேவ் நடத்தை அது ஆரம்பிக்கணும் இல்லையா? இங்கிலீஷில் 19வது பக்கம். மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த ஆன்லைன் ட்ரை பண்ணலாம். அந்த சாவித்திரி பார்த்து சொன்ன மாதிரி வேதா பேசலாம் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணிவிட்டு தமிழில் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணுவோம், எல்லாமே ட்ரை பண்ணுவோம். ஆனால் இப்போதைக்கு புக்கில் வந்து 19வது பக்கம் கம்சா பிகேம் சாட்டிஸ்ஃபைட் வேறு ஆக்ஷன் ஆஃப் வசுதேவ் அது படிக்கணும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா அவங்கவுங்க கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். நமக்கு என்ன இப்போ நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா, இல்லை நமக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்கோம், அப்போ வந்து நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். இது வந்து கட்டாயம் கிடையாது, யாராவது விருப்பமும் பண்ணலாம். மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. குருச்சேத்திர போர்ல வந்து பெரிய போர் வந்து பெரிய அபாயகரமா நடந்தது. ஆனா அதுல வந்து கிருஷ்ணரோட கருணையில மட்டும்தான் கிருஷ்ணரை துணையா கொண்டு அர்ஜுனர் வந்து ஜெயிச்சு வந்தாரு. கரெக்ட். பெரிய சமுத்திரத்தை தாண்டிய மாதிரி ஜெயிச்சு வந்துட்டார். கரெக்ட். அதுல பாத்தீங்கன்னா அது பரிஷத் பாரதி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். கடல் மாதிரி இருக்கு அந்த யுத்த களம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய மீன்களாக இருக்காங்க. என்னுடைய பாட்டனார் அர்ஜுனர் வந்து சின்ன மீன் தான். இந்த பெரிய மீன் திமிங்கலம்னு சொல்லுவாங்கள்ல, திமிங்கலம் என்ன பண்ணுன்னா வேலை கூட முழுங்கிடுமா, வேல்னு சொல்கிறாங்களா அதை கூட முழுங்கிடுமா, பெரிய மீனாக இருக்கும். அந்த மாதிரி வீரர்கள் அவர்கிட்டேருந்து என்னுடைய பாட்டனாரை கிருஷ்ணன் காப்பாற்றிட்டாருன்னு சொல்லி சொல்கிறார், அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஓகே, அதெல்லாம் ஒரு சாரதி பார்ஷடா அந்த மாதிரி சக்கியா இந்த மாதிரி சாரதியாக வருவார், மெசஞ்சராக வருவார், மாஸ்டராக இருப்பார், சேவகனாக இருப்பார். இந்த மாதிரி எல்லா விதமான சேவைகளும் பண்ணுவார் பாண்டவர்கள் கிருஷ்ணன். ஓகே, இந்த மாதிரி அந்த இதை வரும். பரிஷத் மகாராஜா வந்து அதை கேட்டுட்டு ரொம்ப எக்ஸசைஸில் போயிடுவார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, டெல்லி பிரபு உங்களுக்கு எது இருந்தால் சொல்லலாம். சாவித்திரி மகாராஜ் உங்களுக்கு எது கருத்து தான் சொல்லலாம். ஓகே, மலையாசம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் வந்து பக்தன் அவரை திருப்தி செய்யும் பொருட்டு எத்தகைய தியாகத்தையும் செய்வார் என்று கூறப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா. எத்தனை விதமான தியாகத்தையும் செய்கிறார். ஓகே, இதில் ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கும். தத்தே அனுகம்பாம் சுசமிக்ஷமானோ புஞ்சானையே ஆத்ம கிருத்தமிப்பாக்கம் ஹிரித்வா நமஸ்தே ஜீவேத்தை ஏவ முக்தி பதே சப்தாயபா. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துலேயும் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், வழிபடுறாங்க பக்தர்கள். வீழ்ந்து கும்பிட்றது, எல்லா விதமான கஷ்டங்களும் கிருஷ்ணனுடைய கருணை அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சேவையை தொடர்ந்து பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் அந்த முக்திங்கிறது ரைட்ஃபுல் கிளைமா.
ஓகே, அவங்களுக்கு உண்மையிலே அந்த முக்தி வந்துடும். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி சொல்கிறார். அதனால் எந்த விதமான தியாகத்தையும் பக்தர்கள் பண்ணுவாங்க. எப்படி இதெல்லாம் தெரியாதவங்க மீன்ஸ் டீக்ரேடட் பர்சன்ஸ் எந்த பாவகாரியம் பண்ண ரெடியாக இருக்காங்களோ, அதே மாதிரி பக்தர்கள் என்ன விதமான தியாகத்தையும் கிருஷ்ணருக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி தளத்துக்கு நம்மளை உயர்த்திக்கிறது என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே, இது நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ ஒரே ஆன்சர் தான். ஓகே, அது ஹரே கிருஷ்ண மந்திரம் தான். ஓகே, கருப்புசாமி பிரபு உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருக்கா? சாவித்திரி மேலே சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண கதா எவ்வளவு இனிமையானது அப்படிங்கறது உணர்றோம் இதுல இருந்து. மரண தருவாயில கூட பரீட்சித் மகாராஜ் என்ன கேள்வி கேட்கிறாங்கிறதுல இருந்து நமக்கும் அவருக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. எப்படி கேட்கணும், மனநிலை எப்படி இருக்கணும், நாம யாரு, கிருஷ்ணா யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ண கதை எவ்வளவு இனிமையானது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்பவும் கிருஷ்ண உணர்வுல இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. வெரி நைஸ் மதாஜி. அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தாரு. ஆக்சுவலாக அவருக்கு நமக்கும் பரிசுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு அந்த மரணம்னு தெரிஞ்சவொடனே அவர் கவுண்ட்ராக்ட் பண்ணவே ட்ரை பண்ணல. சிங்கி காசு கொடுத்தவொடனே, சாபம் கொடுத்தவொடனே அவர் போய் கிருஷ்ணரை தேட போயிட்டார். ஓகே, ஸோ வெரி நைஸ். தேங்க்யூ மதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, கருப்புசாமி பிரபு உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருக்கா? டெல்லி பிரபு நீங்களுக்கு கருத்துக்கள் சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. சார், நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். நம்ம திருப்பி எவரி வெனஸ்டே நம்ம பிளான் பண்ணிக்கோம். ஓகே, 7 to 8 பிளான் பண்ணிக்கோம். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவங்களும் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவங்களும் வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சிந்துப்யேவ ச பரிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.